பூமி, என்ன ஆச்சுமா? அங்க பாருங்க அத்தை. என் புருஷனை கொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அது இல்லம்மா, எனக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அம்மா, என்ன ரத்தமா இருக்கு? நட்சத்திராக்கும் செரிக்கும் கல்யாணம் நடந்துச்சு இல்லன்னா அவங்க ஏதோ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இவர் வேண்டுதல் வேண்டிக்கிட்டாராம். அவங்க சந்தோஷத்துக்காக நீங்க இப்படி எல்லாம் வேண்டிப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? கேபி, எதுக்காக இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா சரி, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வாமா. எங்க வாங்க. வா கேபி. பாத்து 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 மெதுவா எந்திரி. மெதுவா. சரி, நீ ஒண்ணு பண்ணு. எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன். இதுதான் அத்தை நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அம்மா நீங்க போங்க, நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன். சரியா? சரிடா, நீ போயிட்டு சீக்கிரம் வா. நல்ல வேலை, நினைச்ச வேலை முடிஞ்சது. என்னங்க, என்னாச்சுங்க? ஐயோ, ரத்தம். அது செடிக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் ஆச்சுல, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஏங்க, உங்களுக்கு பசங்க மேல எவ்வளவு பாசம். உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைச்சது நான் பண்ண பாக்கியங்க. இதுதான் அத்தை நடந்தது. நாங்க 2 பேரும் கோயிலுக்கு வந்ததுக்கே உங்க அப்பா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கொல்றதுக்கு கண்ணு தூக்கிட்டு வந்துட்டாரு. அதே நாங்க நிரந்தரமா சேர்ந்திருந்தா சும்மா இருப்பாரா? எங்களை உயிரோட வெட்ட வைப்பாரா? நாங்க பிரிஞ்சு தூரமா இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல அவரு நல்லபடியா இருக்காரு. எனக்கு அதுவே போதும். போதாதத்தை, நீங்க இப்படி தனியா இருக்க கூடாது. சமூகத்துல கிருஷ்ண பிரசாத்தோட மனைவியா உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். மாமா உங்க கூட இருக்கணும். இவ்ளோ நாளா நீங்க தனியா இருந்துபட்ட கஷ்டத்துக்கு, இருட்டுல சிந்தின கண்ணீருக்கு, உங்க தனிமைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அத்தை. அது மாமா உங்க கூட இருக்கிறது தான். நீங்க என்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக உங்க மாங்கல்யத்தையே தியாகம் பண்ண துணிஞ்சிட்டீங்க. உங்க தாலியை இறக்கிட்டு ஏன் கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எங்களோடது கடந்த காலம், உங்களது எதிர்காலம். கடந்து போன காலத்தை திரும்ப கொண்டு வர முடியாதுல்ல. உங்க எதிர்காலமாவது நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும்மா. போதாதத்த, நம்ம 2 குடும்பங்களும் ஒண்ணு சேரணும். நீங்களும் மாமாவும் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு அம்மா இல்ல, ஆனா அத்தை இருக்காங்க. என் அம்மா மாதிரி என்னை அன்பா பாத்துக்குவாங்க. எனக்கு கஷ்டம் வந்தா எனக்கு துணையா இருப்பாங்க. கவலையில தைரியத்தை கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற இந்த தாய் தன்னோட மாங்கல்யத்தை தியாகம் பண்ண நினைச்சா, புருஷனை விட்டு விலகி வாழ்ந்தா, இந்த சமூகம் அவளை கேவலமா பார்த்தா, அதெல்லாம் எப்படி அத்தா என்னால தாங்கிக்க முடியும்? நீங்க கிருஷ்ண பிரசாத் பொண்டாட்டின்னு அப்பாவே ஒத்துக்கிட்டு உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அத்தை. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த அம்மாவுக்காக நான் செய்வேன்.
அதனாலதான் அத்தை மாமாவை விட்டு நான் விலகி இருக்கேன். அதை தவிர மாமாவை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. நீ உதய் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கன்னு, அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கன்னு ககன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உங்ககிட்ட சொன்னாரா? நான் அவன் கிட்ட கேட்டதுனால சொன்னா. நான் அவன் அம்மா இல்லம்மா. அவன் வேதனைய புரிஞ்சுக்கிட்டதுனால உன்கிட்ட கேக்குறேன். அத்தை, எனக்கு மாமாவும் வேணும், அப்பாவும் வேணும். அப்பா அபூர்வா நிழல்ல இருந்துகிட்டு அவளை நல்லவன்னு நம்பிக்கிட்டு அவ செய்யற கெடுதலையும் அநியாயத்தையும் புரிஞ்சுக்காம இருக்காரு. அவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்ம 2 குடும்பங்களும் சேர்ற வரைக்கும் இந்த கஷ்டங்கள் இப்படியே தான் இருக்கும் அத்தை. அப்பாவுக்காக தான் நான் உதய்கிட்டயே பேசிட்டு இருக்கேன். இது தப்புன்னு தெரிஞ்சும் அப்பாவோட பாசம் என்னை தடுத்து நிறுத்துது. நான் உதய்க்கு நெருக்கமா இருந்தாலும் என் எல்லைய மீறல. உதய்க்கு நான் இடம் கொடுக்கல. மாமா எங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் உயிரோட இருக்கிறதே ககன் மாமாவுக்காக தான். மாமா தான் என் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன நான் தப்பு செஞ்சிருப்பேன்னு எப்படி அவர் நினைக்கிறாரு? போறேன் அத்தை, போய் மாமா கிட்டயே கேள்வி கேக்குறேன். எங்களுக்குள்ள ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நான் கிளியர் பண்றேன். படிச்சுட்டு உன் ஒப்பீனியனை சொல்றியா? என்னது இது? லவ் லெட்டர் ப்ரோ. பூமிக்கு எழுதியிருக்க. என் வருங்கால பொண்டாட்டியாச்சே. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா ககன்? உள்ள வர்றதுக்கு முன்னாடி லாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாத உனக்கு? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா? தெரியாதவங்கள பத்திலாம் நான் எதுக்கு நினைச்சிட்டு இருக்கணும்? அப்போ எனக்கு உங்களுக்கும் எந்த உறவும் இல்லையா? நமக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லையா? இருக்கு. இந்த டான்ஸ் அகாடமில பார்ட்னர்ஷிப்ன்ற ரிலேஷன் இருக்கு, அவ்வளவுதான்.